ஒரு வேத பகுதியை இந்த மாலையிலும் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 34, 35, 36. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அந்த ஊர் மனுஷர் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கெனசரேத்து என்கிற ஒரு நாட்டில், கெனசரேத்து என்கிற ஒரு ஊரில் உள்ள ஜனங்களை குறித்து ஒரு பகுதியை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு அந்த ஊரில் வந்தபோது அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள், அந்த கெனசரேத்து என்கிற ஊரில் உள்ள ஜனங்கள் அவரை அறிந்து செய்ததான சில காரியங்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எங்கெல்லாம் ஆண்டவர் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு போன இடங்களில் எல்லாம் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். இயேசு எந்த இடத்திற்கு போனாலும் அற்புதங்கள் நடந்தது. அப்படி கெனசரேத் என்கிற ஊருக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் வந்து இறங்கின போது அந்த ஊரிலே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். இந்த விவரங்களை மார்க் 5வது அதிகாரத்திலும் லூக்கா 8வது அதிகாரத்திலும் பார்க்க முடியும். கெனசரேத் என்கிற அந்த நாட்டிலே கடற்கரையிலே வந்து ஆண்டவர் இறங்கின பொழுது அவர் யார் என்று அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு தெரியாது. இயேசு அந்த இடத்தில் வந்து இறங்கின உடனே அந்த ஊரிலே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன், பல வருடங்களாக அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஊருக்கு வெளியே கடற்கரையிலே, கல்லறையிலே, குகையிலே இருந்து அவன் அலக்களித்துக் கொண்டிருக்கிறான். ஊராரால் ஒதுக்கப்பட்டவனாய், ஊருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய், அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவனாய் அந்த கெனசரேத்து கடற்கரையிலே இருக்கிறான். இயேசு படகிலிருந்து இறங்கின உடனே அந்த பிசாசு பிடித்த மனிதன் ஓடி வந்து, இங்கே ஏன் வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் அவனுக்குள் இருந்த பிசாசுகளை அதட்டுகிறார். அந்த பிசாசுகள் கடற்கரையில் இருந்த பன்றி கூட்டத்திற்குள் பாய்ந்து அந்த பன்றிகள் எல்லாம் கடலுக்குள் பாய்ந்து 2000த்திற்கு அதிகமான பன்றிகள் செத்து போகிறது. இவனோ விடுதலை பெறுகிறான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அதுவரை வஸ்திரம் போடாம இருந்தவன் வஸ்திரத்தை போடுகிறான். அதுவரை அலக்களித்துக் கொண்டிருந்தவன் அமைதியாக இருக்கிறான். அதுவரை யாருடைய வார்த்தை கேட்காதவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். இதை பார்த்த அந்த கெனசரேத்தில் உள்ள ஜனங்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் அவங்க பார்த்ததெல்லாம் 2000 பன்றிகள் செத்து போய்விட்டது, நம்முடைய ஊர்ல ஒரு பெரிய நஷ்டம் வந்து விட்டது, 2000 பன்றிகள் கடலுக்குள்ளே போய் அந்த பன்றிகள் எல்லாம் செத்ததினாலே அந்த பன்றி மேய்த்தவர்கள் ஊருக்குள்ளே போய் பன்றி செத்ததான செய்தியை பரப்புகிறார்கள். பன்றிகள் செத்து விட்டது, இயேசு வந்ததினால பன்றிகள் செத்து போய்விட்டது என்கிற அந்த செய்தி பரம்பினதினாலே அந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கெனசரேத்தில் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் எங்கள் பட்டணத்திற்குள் வர வேண்டாம் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். வந்து படகுல இறங்கி கொஞ்ச நேரத்துக்குள்ள மறுபடியுமாய் படகில் ஏறி என்ன செய்யறாரு, ஆண்டவர் திரும்ப போகிறார். அப்படி ஆண்டவர் படவில் ஏறி திரும்ப போகும்போது இந்த வாலிபன், இந்த பிசாசு பிடித்து சுகமான இந்த வாலிபன், அவனும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நானும் உங்க கூட வந்துடுறேன், இந்த ஊர் எனக்கு வேண்டாம், இந்த ஊர்ல நான் இருக்கல, நீங்க போற இடத்துக்கு எனக்கு சுகம் தந்த உங்களோடு கூட நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவனும் ஆண்டவரோடு கூட போக இருக்கு, ஆண்டவரோடு கூட இணைவதற்கு உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரோ உத்தரவு கொடாமல் நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டாருக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் உனக்கு செய்ததை அறிவி என்றார். அவன் போய் தெக்கப்போலி பட்டணம் எங்கும் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை வீடு வீடாக கிட்டத்தட்ட 10 ஊர்ல தனக்கு நடந்ததை அறிவிக்கிறான். ஆமென். அப்படி அவன் போகும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வீட்டிற்கு போகிறான்.
இயேசு தனக்கு தந்த சுகத்தை குறித்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சொல்லுகிறான். எவீர் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு போகிறான். இயேசு தனக்கு தந்த சுகத்தை குறித்து சொல்கிறான். இப்படி அந்த பட்டணங்களில் எல்லாம் அந்த வாலிபன் இயேசுவை அறிவிக்கிறான். சில நாட்கள் கழித்து இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வருகிறார். அந்த செய்தி தான் இப்ப நாம் வாசித்தோம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் வந்தார்கள். இரண்டாவது விசை மறுபடியுமாய் இயேசு வந்தபோது, முதல் முறை வந்தபோது அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இயேசுவை அறியவில்லை. இயேசு இன்னார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அவர் வருகிறார். மறுபடியும் அவர் வருகிறார். நீங்கள் லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 39-40 வசனங்கள் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கு பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு காத்திருந்தபடினால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு கீழே ஜபாலய தலைவனாக எவ்வீர் வருகிறான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறாள். நல்லா கவனிங்க. இயேசு மறுபடியும் வந்தபோது அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. அவ்விடத்து ஜனங்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பிவிட்ட ஜனங்கள் மறுபடியும் இயேசு வந்தபோது அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரிடத்தில் வந்தால் வியாதி சுகமாகும். அவரை தேடி வருகிறவருடைய வாழ்க்கை மாறும். அவரை தேடி வருகிறவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும் என்று அந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இயேசு கடல்ல இறங்கின உடனே இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இயேசுவை அறிந்த அந்த ஜனங்கள் அவங்க செய்ததான காரியங்களை பாருங்க. இப்போ மத்தேயு 14வது அதிகாரம் 35வது வசனம். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பினார்கள். இப்போ இயேசு வந்திருக்கிறார். வந்திருக்கிறவர் இயேசு. வந்திருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர். வந்திருக்கிறவர் விடுதலை தருகிறவர். வந்திருக்கிறவர் வாழ்வை மாற்றுகிறவர் என்பதை அறிந்ததான ஜனங்கள் சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்புகிறார்கள். தங்கள் ஊரில், அவங்க நாட்டில், அவங்க சொந்தங்கள்ல, அவங்க பந்தங்கள்ல யாரெல்லாம் தேவையோடு கூட இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை இயேசுவிடத்தில் வருவதற்காக இயேசு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சுற்றுப்புறமெங்கும் அறிவித்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்த ஜனங்கள், வந்திருப்பவர் இயேசு என்று அறிந்ததான ஜனங்கள் உடனே சுற்றுப்புறமெங்கும் ஓடுகிறார்கள். சுற்றுப்புறமெங்கும் செய்தி சொல்லுகிறார்கள். இயேசு வந்திருக்கிறார். இயேசு மறுபடியும் கெனசரேத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார். இயேசு நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். வாருங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அந்த செய்தி சுற்றுப்புறமெங்கும் பரவுகிறது. இயேசுவை அறிந்த ஜனங்கள் இயேசுவை குறித்த செய்தியை அறிவித்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பினார்கள். செய்தி அனுப்பினதோடு கூட அவர்கள் நின்று விடவில்லை. பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு குரூப் ஆட்கள் செய்தியை சொல்லிக்கிட்டே போறாங்க. இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு கூட்டம் ஜனங்கள் செய்தி அறிவித்துக் கொண்டே போகிறார்கள். பின்னால ஒரு கூட்டம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் வியாதியஸ்தர்களை, நடக்க முடியாதவர்களை தூக்க ஆரம்பித்தார்கள். திமிர்வாதக்காரர்களை தூக்க ஆரம்பித்தார்கள். குருடர்களை கைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவன் யாரெல்லாம் எப்படி கொண்டு வர முடியுமோ பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. தேவையுள்ள ஜனங்கள், அவங்களுக்கு வரணும்னு ஆசை இருந்தாலும் வர முடியாது. இயேசு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறார்கள். இயேசு சுகம் தருகிறவர் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இயேசுவிடத்தில் அவர்களால் வர முடியாது. அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு கூட்டம் ஜனங்கள் செய்தி அறிவித்தார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இன்னொரு கூட்டம் ஜனங்கள் தேவையுள்ளவர்களை, பிணியாளிகளை, வியாதியஸ்தர்களை எப்படியெல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசுவிடத்தில் பிணியாளிகளை கொண்டு வந்த செய்திகள் ஆங்காங்கே சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம்
29-30 வசனம் பாருங்க. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். நல்லா கவனிங்க, இயேசு மலையின் மேல் இருக்கிறார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? மலையின் மேல. யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க? சப்பானிகள், நடக்க முடியாதவங்களை. எங்க கொண்டு வரணும்? மலையின் மேல. எப்படி கொண்டு வர முடியும்? தூக்கி சுமந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சப்பானிகளை தூக்கி சுமக்கிறார்கள், குருடர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள், ஊமையர்களை, யார் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ ஆமை இயேசு இருக்கிற இடத்துல ஆமை தேவையுள்ளதான ஒரு கூட்டம் ஜனத்தை ஆமை இயேசுவை அறிந்தவர்கள் அழைத்து வந்தார்கள், சுமந்து கொண்டு வந்தார்கள், அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவ்விடத்து ஜனங்கள் இயேசுவை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அறிவித்து பிணிகளில் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் தேடி 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 எப்படி கொண்டு வர முடியுமோ, எப்படி இயேசுவிடத்தில் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்து 36வது வசனம் 14-36 அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுடைய பக்கத்துல கொண்டு வந்து வச்சிட்டு வீட்டுக்குள்ள கிடந்தவங்களை, காட்டுக்குள்ள கிடந்தவங்களை, படுக்கையில கிடந்தவங்களை, கல்லறையில கிடந்தவங்களை, ஆமை பிசாசு பிடித்திருந்தவங்களை, தேவையோடு கூட இருந்தவங்களை எல்லாரையும் தூக்கி கொண்டு வந்த ஜனங்கள் இயேசுக்கு முன்னால வச்சுட்டு இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் சுகம் தருகிற தெய்வம் அல்லவா, நீர் விடுதலை தருகிற தெய்வம் அல்லவா, உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகம் கிடைக்கும். எப்படி? ஏற்கனவே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானது இதே ஊர்ல தான் அவர் தொட்டு சுகமாயிருக்கிறார். இப்ப அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடும்படிக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமை அறிவித்தார்கள், கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டினார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசுவை அறிந்த ஜனங்கள் எப்படி அறிந்தாங்க? அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் 3.5 ஆண்டுகள் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தன்னிடத்தில் வந்த எல்லாருக்கும் அற்புதங்களை செய்தார், வியாதியை சுகமாக்கினார், பிசாசுகளின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவித்தார். அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள், அவர் தொட்டவர்களும் சுகமானார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவருடைய வார்த்தையினாலே சுகம் கிடைத்தது, அவருடைய பார்வையினாலே சுகம் கிடைத்தது, அவருடைய தொடுதலினாலே சுகம் கிடைத்தது. ஆமென் சொல்லுமா. அன்றைக்கு அந்த ஜனங்கள் இயேசுவை சுகம் தருகிற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வம், வாழ்வை மாற்றுகிற தெய்வம் என்று அறிந்து யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகம் வேண்டுமோ, யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதம் வேண்டுமோ, யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாற வேண்டுமோ அத்தனை ஜனங்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த 3 வசனங்களில் இருக்கிற இந்த காரியங்களை இந்த காலத்திலே சபை செய்ய வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த இடத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் முதலாவது இயேசுவை இன்னார் என்று அறிய வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நல்லா கவனிங்க, அன்றைக்கு அவர்கள் இயேசுவை அறிந்தது சுகம் தருகிற தெய்வம். இயேசு யாருன்னு சொல்லி அன்னைக்கு ஏராளம் கேள்விகள் இருந்தது. என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு கூட்டம் ஜனங்கள் சொன்னாங்க நீ தீர்க்கதரிசினாங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் எரேமியான்னாங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை யாரோ ஒரு பழைய காலத்து தீர்க்கதரிசி எலிசாங்கிறாங்க, அவன் நீர் வந்து மரித்தோர் உயிர் தெழுந்த அவன் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றாங்க, உமரை பத்தி எதெல்லாமோ சொல்றாங்க. அன்றைக்கு அவரை அறிந்து கொண்ட விதம் அவ்வளவுதான். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இருந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்ட விதம், அவர் விடுதலை தருகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரிடத்தில் வந்தால் வாழ்வு மாறும். ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவை அதை விட ஒருபடி மேலாக அறிந்திருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எப்படி அறிந்திருக்கிறோம்? அன்றைக்கு அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் தந்த ஆண்டவர் முழு உலகத்தின் பாவத்திற்காக தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமே, இது அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாது, இன்றைக்கு நமக்கு தெரியும். இயேசு யார் என்று கேட்டால் அவர் நமக்காக மரித்த தெய்வம், நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், முழு மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கிற பரிகார பலியாக, ஆமை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா.
இயேசுவை குறித்து இன்றைக்கு நாம் கேட்டால் நாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், இயேசு முழு மனுக்குலத்திற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். இயேசு யார்? நமக்காக இந்த உலகத்திலே நம்மை போல பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் இப்ப சொல்லுகிற வார்த்தை உள்ளத்துல பதியணும். இயேசுவை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இருக்கிற நாம் இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு இந்த உலகத்திலே வந்த தெய்வம், ஒரு தெய்வம் மனிதனாக இந்த பூமியிலே வந்தார், மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார், பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும். நமக்காக இந்த உலகத்தில் மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். வாழ்ந்த இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார், சிலுவையிலே தொங்கினார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த உலகத்திலே நமக்காக சிந்தினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இனி அந்த சரீரத்திலே ரத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 100க்கு அதிபதி ஈட்டினால் குத்தின போது, விழாவிலே அவன் ஓங்கி குத்தின போது ரத்தம் பீறிட்டு வருகிறது. ரத்தம் சிந்தி அத்தனை ரத்தமும் முடிந்த பிற்பாடு ரத்தம் நிற்கவில்லை. கடைசியில் அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தத்தோடு கூட தண்ணீர் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு ரத்தமோ உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நல்லா கவனிங்க. அன்றைக்கு இயேசு வாழ்ந்த போது ஒரே ஒரு காரியத்தை தான் அறிந்திருந்தார்கள், அவர் சுகம் தருகிற தெய்வம். ஆனால் இன்றைக்கு சபை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக வந்தவர், நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழும்பினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம், இயேசு ஜீவிக்கிற தெய்வம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அன்றைக்கு இயேசுவை முகமுகமாய் நேருக்கு நேராக 33.5 ஆண்டுகள் ஜனங்கள் பார்த்தார்கள். 3.5 ஆண்டுகள் அற்புதங்களை செய்கிறவராய் பார்த்தார்கள். இன்றைக்கு சபை இயேசுவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் நமக்காக மரித்தவர், நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்த தெய்வம். அவர் நமக்காக அவன் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் எழுந்த தெய்வம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. ஆமென். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு போகிறார், பரலோகத்திற்கு போனார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள்ல அந்த ஒலிவ மலையிலே சீஷருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொள்கிறது. அந்த மேகம் அவரை எடுத்துக்கொண்ட போது தூதர்கள் 2 பேர் அங்கே வந்து நிற்கிறார்கள். கலிலேயராய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார். இயேசு மறுபடியும் வருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு மறுபடியும் வருவார் என்பதை அறிந்த இடம்தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இயேசு மறுபடியும் வருவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா. ஏன் வராரு? அதுதான் யோவான் 14:1-2 பார்த்தோம். நாம் இங்க அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக அவர் வருகிறார்? அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க. ஆமென். 1 யோவான் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பாத்திரவான்களாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த மத்திய ஆகாயத்தில், அந்த இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதுமாய் வீட்டில் தியானியுங்கள். மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி அவரோடு கூட வருவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அமை வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முகமுகமாய் அவரை தரிசிப்போம். அவரை தரிசிக்கும் போது அவருடைய சாயல் நமக்கு இருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவருடைய சாயல் நமக்கு தெரியும். இயேசு யார்? அவர் இந்த பூமியிலே வந்தார். இயேசு யார்?
இந்த பூமியிலே வாழ்ந்தார். இயேசு யார்? முழு மனுக்குலத்திற்காக பாடுபட்டு மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்தில் வருவார். ஆமே. இந்த உலகத்தில் வந்து அவருடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். மத்திய ஆகாயத்திலே சபைக்கு, மணவாட்டிக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 7 வருஷங்கள் ஒரு கல்யாண விருந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வீசி ஆமென் சொல்லுமா? ஒரு நாள் வரப்போகிறது, மத்திய ஆகாயத்திலே ஒரு விருந்து நடக்கும். ஆமென். இங்க உலகத்தில் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம், ஆனா சபை அவரோடு கூட இருக்கும். 7 வருஷம் முடிஞ்சு சபையை மறுபடியும் இங்க கொண்டு வருவார். 1000 வருஷம் இந்த பூமியிலே நாம் அரசாளுவோம். இயேசுவோடு கூட இந்த பூமியிலே நாம் அரசாட்சி செய்ய போகிறோம். ஆமென். இயேசு யார்? அவர் ராஜாதி ராஜாவாக பூமியை அரசாள போகிற தெய்வம். இயேசு யார்? அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் உட்காருவார். ஆமென். இதெல்லாம் நமக்கு தெரியணும். அன்றைக்கு அந்த ஜனங்கள் அறிந்தது அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே இயேசுவை குறித்த முழு விவரத்தையும் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆமென். அவர் நித்தியமாய் ஆட்சி செய்ய போகிறார். அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அளிப்பார். அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படுகிறவர்கள் யார் யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்கள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். அதற்கு பிற்பாடு பழைய வானம், பழைய பூமி எல்லாம் அழிந்து போகும். புதிய வானம், புதிய பூமி உண்டாகும். இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவருடனே கூட இருப்போம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நம்ம ஏன் சபைக்கு வாரோம்? ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் பாட்டு பாடுறோம்? ஏன் வேத வசனத்தை தியானிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இயேசுவை சரியாய் அறிந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நம்ம ஓட்ட முடியும் போது நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன். இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடும் போது இயேசு பக்கத்தில் போய் நம்ம கண்ணை திறக்கணும். 2 காரியம் கண்டிப்பா நமக்கு நடக்கும். ஒன்று, நம்முடைய மரணம் முந்திக் கொள்ளும், அல்லது இயேசுடைய வருகை முந்திக் கொள்ளும். இந்த 2ல எது நடந்தாலும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவரை இன்னார் என்று அறிந்தது சபை. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிகிறதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் காலம் செல்லும். இயேசுவோடு கூட இருக்கும்படியாய் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். படகுல போறாங்க, காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இயேசு எழும்பி கடலை அதட்டுகிறார், காற்றும் கடலும் அமைதியாகிறது. கூட இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, இவர் யாரோ? அவங்களுக்கு அவரை பத்தி தெரியல. இவர் யாரோ? காற்றும் கடலும் இவர் யாரோ என்று கேட்ட அதே சீஷர் இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? எரேமியாங்க, எலியாங்கிறாங்க, மோசேங்கிறாங்க, யோவான்ங்கிறாங்க. அதை விடுங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எவ்வளவு நாள் ஏன் கூட இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? பாராட்டுகிறார். கூடவே வச்சு உபதேசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். யோவான் 6வது அதிகாரத்தில் ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். இந்த அப்பத்தில் புசிக்கிறவன் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பான். இந்த உலகத்திற்காக ஜீவ அப்பமாய் நான் வந்திருக்கிறேன் சொன்ன உடனே ஒரு கூட்ட ஆட்களுக்கு அந்த உபதேசம் வித்தியாசமா மாறிட்டு, இது கடினமான உபதேசம் சொல்லி எல்லாரும் போறாங்க. தன்னோடு கூட இந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னவங்க கிட்ட, இவர் யாரோ என்று சொன்னவங்க கிட்ட, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்னவங்க கிட்ட நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அதற்கு பேதுரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? எப்படி வளர்றாங்க பாருங்க. அவரை அறிகிற அறிவிலே வளருங்க. 1 பேதுரு 2 பேதுரு 2 நிருபங்களை பேதுரு எழுதும்போது இந்த காரியத்தை தான் அதிகமாக வலியுறுத்துகிறார். அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். சபை வளரணும். இயேசுவை அறிகிற அறிவில் வளரணும். ஏதோ வருகிறோம், சபையில இருக்கிறோம், செய்தியை கேட்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. இயேசு அற்புதங்களை செய்கிறவர், ஆம் அற்புதங்களை செய்வார். இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஆம் இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நித்திய ஜீவனை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனபானம் பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவன் என்னோடு கூட நான் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ என்னோடு கூட பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கும்படி அருள் செய்வேன். இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நம்ம சபைக்கு வர்றதுக்கு நோக்கம் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இயேசுவை அறிந்து அவரை ஆராதிக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நல்லா கவனிங்க. இயேசுவை அறிந்த ஜனங்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் அவரை குறித்து அறிவிக்கணும். அன்றைக்கு அந்த கெனசரேத் ஊர்ல, அந்த கெனசரேத்துல உள்ள ஊர்ல உள்ளவங்க இயேசு சுகம் தருகிறவர் என்று அறிந்தார்கள். பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு பள்ளிக்கரணையில் இருக்கிற நாம் எல்லாரும் இயேசுவை இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அப்ப யார் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்? ரட்சிக்கப்படாதவங்களை கொண்டு வரணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அன்றைக்கு அவங்க இயேசுவை வியாதியிலிருந்து சுகம் தருகிறவர் என்று அறிந்தார்கள். இன்றைக்கு நாம இயேசுவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இதை அறிந்த நாம், இந்த இடத்துல இருக்க நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம், நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத நிலைமையில் இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்த சபை செய்ய வேண்டியது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு செய்தியை அறிவிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நீங்கள் அறிந்ததை அறிவியுங்கள். இப்ப எவ்வளவு அழகா சொல்லித்தாரோம். சபையில பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கத்தின் சாராம்சமே பரலோக ராஜ்யம் தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அவரோடு கூட நாம் இருக்கணும். இன்னைக்கு தேசத்துல ஆண்டவரை குறித்து, சபையை குறித்து, ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பலவிதமான செய்திகள் இருக்கிறது. நீங்க அந்த கனசரேத் ஊர்ல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருந்த செய்தி என்ன செய்தி தெரியுமா? பன்னி செத்து போன செய்தி. என்ன செய்தி? பன்றியை மேய்த்தவர்கள் ஊருக்குள்ள போய் பன்னியை பத்தி தான் பேசினாங்களே தவிர இவனை பத்தி என்ன செய்யல. இவனுக்கு நடந்த சுகத்தை பத்தி யாரும் பேசல. இவனுக்கு நடந்த அற்புதத்தை பத்தி யாருமே பேசல. ஆண்டவர் சொல்றார், நீயே போய் பேசு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அவனுக்கு பன்னியை பத்தி தான் பேசிட்டு கிடப்பானுங்க. உன்னை பத்தியும் பேச மாட்டான், என்ன பத்தியும் பேச மாட்டான். நீயே போய் என்ன பத்தி பேசு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததை அவனுக்கு அறிவு. நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? பாவத்தில் இருந்தோம், குடிக்கிறவங்களா இருந்தோம், அடிக்கிறவங்களா இருந்தோம், கோபப்படுறவங்களா இருந்தோம், பொறாமைப்படுறவங்களா இருந்தோம், எரிச்சல் படுறவங்களா இருந்தோம். இந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்தபோது நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? குடிக்கிற நாம குடிய நிப்பாட்டணும், அடிக்கிற நாம அன்பு கூறவங்களா மாறணும், பொறாமைப்பட்ட நாம தாழ்மையுள்ளவங்களா மாறணும். நம்முடைய சுபாவங்கள் மாறினதே. இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதே நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களும் மாற வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற ஜனங்கள் மாற இயேசுவை அறிந்தனா அவரை குறித்து கர்த்தர் உங்களுக்கு செய்ததை அவருக்கு சொல்ல வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஐயா, நான் கடன் பிரச்சனையில இருந்தேன். இந்த சபையில இயேசுவை பத்தி சொன்னாங்க, இந்த அக்கா இயேசுவை பத்தி எனக்கு சொன்னாங்க, இந்த பிரதர் எனக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க, இந்த அண்ணன் எனக்கு சொன்னாங்க, சபைக்கு போனேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், என் வாழ்க்கை மாறினது. இங்க இருக்கிற எல்லாருமே வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள். அருமையான பாஸ்டர் பிரபு நடத்தும் போது அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்கள்? அதே வார்த்தை நான் சொல்றேன், நாம் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார்கள்? கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? உங்க சொந்த பந்தங்களுக்கு அறிவிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ரட்சிக்கப்படாத சொந்தங்கள்லாம் இருக்கும்போது நம்ம சொந்தம், நம்ம பந்தம், உறவுகளை விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு அந்த இடத்துல வெளிப்படணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? தனித்து நிற்க பழகணும். தனித்து நிற்கன்னா அவங்கள விட்டுட்டு போகிறது அப்படி இல்லை. எல்லாரும் கூடி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒன்று இயேசுவை பற்றி பேசணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஒரு காலத்தில் நம்ம வாயாடி தான் கல்யாண வீட்டில் போனால் நம்மளை சுற்றி ஒரு குரூப் என்ன செஞ்சிடும், அண்ணி மச்சான் மதினின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பேசியிருப்போம். இப்போ நம்ம பேச வேண்டியது வார்த்தையையும் இயேசுவையும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நண்பர்களோடு கூட இருக்கிறோம். நான் என்னுடைய சாட்சியை நேற்று சொன்னேன். சின்ன வயசில் 8 வயசுலேருந்தே சபையில் வளர்ந்தேன். ஆனால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். படிக்கும்போது 2வது வருஷத்தில் நண்பர்களோடு சேர்ந்து உலகத்துக்குள்ளே போயிட்டேன். குடிக்க, சிகரெட் பிடிக்க, ஊர் சுத்த, ஒளிஞ்சு ஊருக்கு வந்தால் சபையில் போய் நல்ல பிள்ளையாக இருந்துருவேன். சபையை விட்டு வெளியே வந்தான். ஒரு நாள் ரோட்டில் சிகரெட் அடிச்சுட்டு வர எங்கள் பாஸ்ட் எத்தாப்புல வந்துட்டாங்க.
புகையை எப்படியோ நைஸா வெளியே ஊதியாச்சு. சிகரெட்டு கையில் இருக்குது, தூக்கி எங்க போட்டேன்? பேண்ட்டுக்குள்ள. அது அங்கோடி ஓட்டை போட்டு கிலோடி போய் எங்க பாஸ்டர் சைக்கிள் ஏறு அப்படின்னாங்க. ஒண்ணுமே பேசல. கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோடு போனாங்க. ஆனால் இந்த மரமண்டைக்கு விளங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் பாவத்திலே கிடந்த சபை எனக்காக ஜெபித்தது. சபை வாலிபர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. விக்டர் பி லாரன்ஸ் என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன் எங்கள் சர்ச்சில் அவன் ஸ்பெஷல் மீட்டிங் நடந்திருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் உண்மையான இதயத்தோட சின்ன வயசுல எப்படி சபைக்குள்ள உட்கார்ந்தனோ அப்படி போய் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்காக அவன் உதாரணத்தை சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டார். தம்பி நீங்க வாமா, இப்போ அவனை கூப்பிடுவான். நான் தான் இப்போ நீ ஓடியா நல்லா ரம்ஸ் அவஸ்தை. ஆமா சும்மா இப்படி ஓடி வர முடியுமா? வா. பேர் என்ன பேருமா சொல்லுங்க. கை தட்டுங்க அவனுக்காக. என்னை போல உன்னையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவாராக. நல்லா கவனிங்க. இப்படி தான் கூப்பிட்டாரு. முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு 1999-2000 அந்த வருஷத்துல அவர் ஒரு உதாரணம் சொல்றதுக்காக கூப்பிடுறார். இப்போ பாருங்க, இந்த சகோதரர் இருக்கிறாரு. இந்த தம்பி சபையிலே வளர்ந்தவர், சின்ன வயசுல நல்ல வசனம் எல்லாம் படித்தவர், நல்ல சண்டே ஸ்கூல்ல அட்டன் பண்ணவர். இவர் வளர்ந்து வந்த வாலிப பருவத்தில் என்ன குறித்து அவருக்கு ஒரு புள்ளி கூட தெரியாது. என்ன குறித்து அவருக்கு ஒரு உதாரணத்துக்காக என்ன கூப்பிட்டு நிப்பாட்டி சொல்றாரு. இவர் நல்லா படிச்சு வரும்போது வாலிப பருவத்தில் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இயேசுவை விட்டு என்ன செஞ்சாரு? தூரம் போயிட்டாரு. இவர் தூரம் போன உடனே சபை இவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபையின் ஜெபத்தை கேட்டு மறுபடியுமா என் கண்ணில் கண்ணீர் தாரையா வழியுது. அங்கே இருக்கிற எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த அக்கா அழுகுறாங்க. எங்கள் பாஸ்டர் இருந்து கனியானா என் சரித்திரம் இல்லை யாருக்கு தெரியும்? சபைக்கு தெரியும். என்னை வளர்த்த சபை, என்னை ஆளாக்கின சபை, அதெல்லாம் மறந்து பாவத்தில் கிடக்கிறேன். ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் உதாரணத்துக்கு என்னை நிப்பாட்டி சொல்றார். என் கண்ணிலிருந்து தண்ணீரா வருகிறது. பாருங்க, அவர் சபை ஜெபித்ததுனால அவன் இந்த சகோதரனை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தம்பியை ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்றுவான்னு சொல்றாரு. அப்பந்தான் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை மாறினது. இயேசு என் பாவத்தை மாற்றினார். சபை ஜெபித்தது. போதகர் ஜெபித்தார். நல்ல வழியை காட்டினார்கள். இப்போ என் நண்பர்கள்ட்ட போகும்போது வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு அவன் என் நண்பர்கள்ட்ட போனோன்னு இவன் சாமியார் ஆயிட்டான், நீங்களா இங்கே கூட வரமாட்டப்பா. அந்த இடத்தில் வித்தியாசத்தை பார்த்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. உன் பேர் என்ன பேருமா? சிரில் ஜான்சன். ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இயேசு வாழ்க்கையை மாற்றி அதற்கு பிற்பாடு என் நண்பர்கள் என்னை வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் நான் பைபிள் காலேஜ் போகிறேன். எங்கள் பாஸ் ஏறங்க பார்த்தாங்க. நீ போறியா? நல்லா யோசித்தியா? நல்லா தான் உண்மையாகவே சொல்றியா? ஆமாம். ஒரு காரியத்துக்காக நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஹைவேஸில் இந்த சாலை பணியாளராக இருந்து அப்போ மரித்து போனாங்க. 1988 மரித்து போனாங்க. வாரிசு வேலைக்காக நான் டிப்ளமா படித்ததான சர்டிஃபிகேட்லாம் வச்சு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஓகே ஆகி ஆர்டர் மட்டும் தான் வரணும். ஆமாம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்டி டிபார்ட்மெண்ட்டில் என்ன வரணும்? ஆர்டர் மட்டும் வரணும். நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு அந்த கவர்மெண்ட்டில் ஒரு என்ஜினியரிங் போஸ்டிங்கில் அல்லது அது கீழே அப்படின்னு வளர்கிறதுக்கு ஆர்டர் வரணும். எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆர்டர் வரலை. யாரை பார்க்கணுமோ, எந்த அளவுக்கு யாரை வச்சு பார்க்கணும் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆர்டர் வரல. 40 நாட்கள் சபையில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். வேலைக்கு 9 மணிக்கு போகணும், 7 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒன்று ஆர்டர் வரணும், இல்லை என்ன ஊழியத்துக்கு பேரை சொல்லி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? பேரை சொல்லி கூப்பிடணும். ஞானசேகர், உன்னை நான் ஊழியத்திற்கு 40 நாள் ஜெபம். 40வது நாளும் ஜெபம் நடக்குது. ஒரு பதிலும் வரல, ஆர்டரும் வரல. அந்த 40வது நாள் உபவாச ஜெபத்தில் அன்றைக்கு தூத்துக்குடி மண்டலத்தில் வாலிபர் முகாம். அந்த வாலிபர் முகாம் நாசரேத்தில் உள்ள சபையில் வைத்து நடக்குது. அந்த தூத்துக்குடியில் எல்லா சபையிலும் சேர்ந்து நாசரேத்தில் உள்ள சபையில் நடக்குது. அந்த 40வது நாளில் நான் என்ன செய்யணும்? வாலிபர் முகாமுக்கு வேன் வந்து நிற்குது. நான் ஜெபம் முடிக்கிறேன். பாஸ்டர் எல்லாம் வேனில் ஏறுங்க. ஏறியாச்சு. ஏன் ஜெபம்? நான் வாலிபர் முகாமுக்கு போயிட்டு வருவேன். ஆர்டர் வந்திருக்கணும். இல்லை, இந்த வாலிபர் முகாமில் என்ன செய்யணும்? பேரை சொல்லி கூப்பிடணும். அங்கே ஜெபம். கலை தேவதாசன் இங்கே சென்னையில் இருக்கு. அவங்க தான் அன்னைக்கு அந்த முகாமில் செய்தி கொடுக்க வந்தாங்க. காலையில் செய்தி கொடுத்தாங்க. ஏன் ஜெபம்லாம் என் பேரை சொல்லணும். பாஸ்டர் என் பேரை சொல்லி என்ன செய்யணும்? கூப்பிடணும். சாப்பாடு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு 2வது செஷனும் அவர் பிரசங்கம் கொடுக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அவன் ஆண்டோட வேலைக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். ஏன் ஜெபம்லாம்?
வீட்டுக்கு போன உடனே போஸ்ட் வந்திருக்கணும், இல்லை என் பேரை சொல்லணும். கடைசியில் அவர் செய்தி முடித்து எல்லாரும் எழுப்பிவிட்டு ஜெபிப்பதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள, இந்த வாலிபர்களுக்குள்ள அநேகர் என் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாதான் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு நிற்கிங்க. அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். முன்னால் வாங்கன்னு சொன்னா எப்படி ஜெபம் பண்ண? என் பேரை மட்டும் தான் சொல்லலை, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துமா. முன்னால வாங்கன்னு சொன்னது தான், யாரையும் பார்க்கல. ஓடி குடுகுடுன்னு முன்னாடி வந்து கண்ணை மூடி அழுதேன், ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வரல, ஆனால் பரலோகத்திலேருந்து ஆர்டர் வந்துட்டு. கரங்களை வைத்து அவன் சொல்லுமா. இங்கே உள்ள ஹெச்டி டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வரல, அந்த பரலோக டிபார்ட்மெண்ட், ஹெவன்லி டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு. கரங்களை வைத்து அவன் சொல்லுமா. எந்த மனிதனையும் முன்குறித்திருக்கிற தேவன் இயேசுவை அறிந்த நாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கை மாறினதை என் நண்பர்கள் பார்த்தார்கள். என் நண்பர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். என் கூட படித்தவர்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள், சபையில் இருக்கிறார்கள். கரங்களை வைத்து அவன் சொல்லுமா. உங்களை தேசம் பார்க்கட்டும், வேலை பார்க்கிற இடத்துல உங்களை பார்க்கட்டும். நீங்க என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உங்களை பார்க்கட்டும், உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்கட்டும். இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை அறிவிக்கணும். ரெண்டு விதத்தில் இயேசுவை அறிவிக்க முடியும். ஒன்று வார்த்தை, ரெண்டு வாழ்க்கை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இவரும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அல்லவா. நம்மளை பார்த்தாலே ஒரு வித்தியாசம் தெரியணும். சண்டை போடுற இடத்துல நாம் அமைதியாக இருக்கணும். ஆமாம், எல்லாரும் பேசுகிற இடத்துல நாம் தாழ்மையாக இருக்கணும். எல்லாரும் தங்கள் பெயரை பெருமையாக நினைக்கிற இடத்துல நான் ஒதுங்கி நிற்கணும். நம்முடைய மாற்றம் இயேசுவை அறிவிக்கட்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அறிந்தவர்கள் அறிவித்தார்கள். இன்னைக்கு இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களை இயேசுவண்டை கொண்டு வருவதற்கு நாம் செய்தி சொல்ல வேண்டும். அடுத்து அவர்கள் ஜனங்களை கொண்டு வந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. காலையில் 4 சர்வீஸு, ஒவ்வொரு சர்வீஸிலும் புதுசாக வந்திருக்கிறவங்க எழும்பி இருங்கன்னு சொல்லும்போது நான் பின்னாடி மெதுவாக அப்படி எட்டி எட்டி பார்த்தேன். ஒரே சர்வீஸில் மட்டும் ஒரு 4 பேர் எழும்பி நின்னாங்க. நான் ஜோமன் ஆண்டவரே, இனி வருகிற எல்லா சர்வீஸிலும், ஒவ்வொரு சர்வீஸிலும் அவன் ஒரு 10 பேராச்சும் புதுசாக வரணும். கரங்களை வைத்து அவன் சொல்லுவோமா. எப்படி வருவாங்க? நீங்கள் தான் கொண்டு வரணும். ஆமே, எங்கள் அம்மா நடக்க முடியாமல் கிடந்தாங்க, சைக்கிளில் 4 பேர் வந்து தூக்கி வச்சு அவன் கிரவுண்டுக்கு கொண்டு போனாங்க. தூக்கி கொண்டு வரக்கூடியவர்களை தூக்கி கொண்டு வாங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கார் வச்சிருக்கீங்களா? காரை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டுங்க. அவங்க யாரா இருக்கட்டும், அவர்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமே, வர்ற வல்ல வாங்கன்னு சொல்லி கூட்டுவாங்க. சொந்த பந்தங்களை திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல 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 ஆமே, நாம சொல்லும் போது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் அசையும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. திரும்ப திரும்ப சொல்லணும், சோர்ந்து போகாம சொல்லணும், கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும். நான் கூப்பிட்டு பார்க்க பாஸ்டர் வர மாட்டேங்காங்க. இல்லை, மறுபடியும் கூப்பிடுங்க. இன்னைக்கு கூப்பிட்டீங்க வரலையா, நாளை கூப்பிடுங்க. நாளை கூட்டு வரலையா, நாளை கழிச்சு கூப்பிடுங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக வருவார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த 2026 அநேகர் உங்களோடு கூட சபைக்கு வரப்போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. அறிந்தவர்கள் அறிவித்தார்கள், அறிவித்தவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு பாவிகள் மனம் திரும்புகிற ஒரே இடம் சபை. ஆமை, பாவத்திற்குரிய பரிகாரம் சபையில் இருக்கிறது. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் கொண்டு வாருங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள். கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அநித்தியமான உலக பொருளினால் ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்காகவும் எல்லாவுமான எப்படி ஆகிலும் சிலரை நான் ஆயத்தப்படுத்தும்படிக்கு, சிலரை நான் ஆதாயம் பண்ணும்படிக்கு பலவீனனை ஆதாயப்படுத்த பலவீனரை போல் ஆனேன். ஆமென். ஆண்டவருக்காக இறங்கி வந்து வேலை செய்வான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். திரும்ப திரும்ப உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. நம்மளை பைத்தியன்னு சொல்லுவாங்க, சொல்லட்டும். நமக்கு வேலை வெட்டிலன்னு சொல்லுவாங்க, சொல்லட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த ஆத்துமா பாரத்தை கத்த நமக்கு தரணும். பாருங்க, அன்னைக்கு அந்த ஊர்ல உள்ளவங்க வியாதியோடு கூட இருக்கிறவங்க சுகம் பெற இயேசுதான் வழி என்று அறிந்தார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் இயேசுதான் பாவத்தில் ரட்சிக்கிற இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நரகத்துக்கு போக போகிறார்கள். இந்த செய்தியை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இந்த செய்தியை சொல்லி ஜனங்களை கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. ஆமே, உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, சர்ச்சைக்கு வாங்க, எங்க பாஸ் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சைக்கு வாங்க, ஆண்டவருங்க வாழ்க்கையை மாற்ற வந்து பாருங்கள். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, வந்து பாருங்கள். எங்க அம்மாட்ட சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான். நீங்க வந்து இதை சொல்லுங்க, வந்து பாருங்க, ஜெபித்து பாருங்கள். என்ன சொல்லுங்க? நைட்டு ராத்திரி எல்லாரும் தூங்கும்போது ஜெபித்து பாருங்கள், இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. சொல்லுங்க, அவங்க யாரா இருக்கட்டும்,
நம்முடைய சகோதரர்கள். இந்தியர் யாவரும் என் சகோதரர், இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். என் தேசத்துக்காக நான் பாரப்படுகிறேன். வந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், வேதத்தை வாசித்து பாருங்கள், பாருங்கள் சொல்லுங்க. இந்த வார்த்தை உள்ள கிரியை செஞ்சுட்டுனா ஆண்டவர் அந்த ஆத்துமாவை கொண்டு வந்துடுவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு நாம செயல்படலையே, சோர்ந்து போயிட்டோமே. நாம நம்மை மட்டும் தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம பெற்ற ரட்சிப்பு, நாம பெற்ற உயர்வுகள், நாம பெற்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நம்மோடு நிறுத்திவிட்டோம். நம்மை சுற்றிலும் தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, பாவத்தில் ஜனங்கள் இருக்காங்க, நிம்மதி இல்லாம இருக்காங்க, வாழ வழி தெரியாம இருக்காங்க, அவன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஜனங்கள் இருக்காங்க, எங்கெங்கயோ ஓடிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும். அறிந்தவர்கள் அறிவித்தார்கள், அறிவித்தவர்கள் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவோம். அதுதான் நம்ம வேலை விழுந்த கடமை. நம்ம எதுக்கு அதிகமாக ஜெபம் பண்றோம்? நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் அதை விட முக்கியமானது ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசணும். சபையில் இன்னும் இடம் இருக்கிறது. ஆமென். வேற எங்க பாருங்க, பஸ்ஸை பார்த்தா ஹவுஸ்ஃபுல், ட்ரெயினை பார்த்தா ஹவுஸ்ஃபுல், ஷாப்பிங் மாலை பார்த்தா ஹவுஸ்ஃபுல், ஒயின் ஷாப்பை பார்த்தா, பாண்டிச்சேரிக்கு போனால் சாராய கடை, அதில் இக்க தலைகளை எழுதி போட்டிருப்பான். நீங்கள் வேணால் போகும்போது பாருங்கள், சாராய கடையில் அந்த இக்கு இருக்கு பார்த்தீங்க, சாராய இக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இக்கு அவன் சிம்பாலிக்காக சொல்கிறான். நீ உள்ளே வந்தால் நீ செத்த, வரும்போது 2 காலில் வருவே, போகும்போது தெரிஞ்சு குடிக்க போகிறான். குடியை கெடுக்கும், புகை புற்றுநோயை உண்டாக்கும். தெரிஞ்சு எல்லா இடத்திலும் கூட்டம் கூட்டம் கூட்டம். ஆனா சபையில் இன்னும் இந்த இடம் நிரம்பத்தக்க நல்லோர் பொல்லோரை அழைத்து கொண்டு வாருங்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்கள் போய் வீதிகளிலும் நாட்சந்திகளிலும் இருக்கிற நல்லாரையும் பொல்லாரையும் கொண்டு வாருங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, தொட்ட யாவரும். கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை, மாற்ற வேண்டியது அவர் வேலை. அவரா எதுவுமே செய்ய மாட்டார். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாகத்தான் சபையை வைத்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவங்களை ஆண்டவரை கனெக்ட் பண்ற வேலை தான் நமக்கு. அவங்கள கொண்டு வரணும், எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்க. நயந்து பேசி கொண்டு வாங்க. அவங்களுக்காக அவங்க நேரத்தை செலவழிச்சு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களை சர்ச்சுக்கு கூட்டு வர முடியுமா? 10 நிமிஷம் முன்னாடி அவன் கிளம்பி அவங்களை என்ன செய்யுங்க, கூட்டு வாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா, வெயிட் பண்ணி கூட்டு வாங்க. ரட்சிக்கப்படாத கணவன்மாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படாத மனைவிமாருக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துமா. தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசுவிடத்தில் வருகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். சபைக்குள்ள வரும்போது நம்ம ஒண்ணுமே தெரியாம தான் வந்தோம், ஒண்ணுமே இல்லாமலும் வந்தோம். ஒரு நேரம் ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த நேரம் ட்ரெஸ் இல்லாம இருந்த எத்தனையோ ஜனங்கள், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பிற்பாடு அடுத்த நேரம் சாப்பாடு இல்லாம இருந்த எத்தனையோ ஜனங்களோட வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி 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 இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எதற்கு? ஏன் ஆண்டவர் நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்மை போல இன்னொரு கூட்டம் எங்க இருக்குது? பாவத்திலும் சாபத்திலும் அவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரோடு கூட ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சுலமீத்தியான் தன் நேசரை பார்த்து சொல்கிறார், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்றல்லவா சொல்லியிருக்கணும். நீ என்ன இழுத்தா, நான் தனியா வரமாட்டேன், கூட ஒரு ஆளையாச்சு இழுத்துட்டு வருவேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நாம என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். அந்த சுலமீத்தியால் ஒரு நாள் தன்னை நேசரை தேடி 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 அழைகிறாள். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் நீங்க 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தன் நேசரை தேடி சுலமீத்தியால் வெளியே வருகிறான். எருசலேம் குமாரத்திகள் ராத்திரியில ரவுண்ட் அடிக்கிற ஒரு குரூப் எருசலேம் குமாரத்திகள் அவளை பார்த்து கேட்கிறாங்க, எங்க போற? என் நேசரை தேடுகிறேன். அவங்களும் நேசரை தேடிட்டு தான் அலைகிறாங்க. ஆனா அவங்க தேடுறது வேற நேசர், ஆனா இவர் தேடுகிறது உண்மையான ஆத்தும நேசர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவங்க சொல்றாங்க, இங்க நிறைய நேசர் இருக்காங்க, வாரியான்னு கேட்காங்க. இல்ல,
என் நேசர் சிறந்தவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்க தேடுற நேசர் மாதிரி என் நேசர் கிடையாது. என் நேசர் வித்தியாசமானவர். அப்படி என்ன வித்தியாசம்? அவர் தலை தங்கமயமானவர், அவர் தலைமயிர் சுருள் சுருளானவர், அவருடைய கண்கள் அழகா இருக்கும், அவருடைய கன்னங்கள் அழகா இருக்கும், அவருடைய கை அழகா இருக்கும், அவருடைய கால் அழகா இருக்கும், அவர் நின்னாலே அழகு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதெல்லாம் சொன்ன உடனே 16:5-16 இவரே என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அந்த 6:1 பாருங்க. உன் நேசர் எங்கே போனார்? நாங்களும் ஸ்திரீகளின் ரூபவதியே உன் நேசர் எங்கே போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. தான் அறிந்த நேசரை விட்டு கொடுக்காமல் பேசினார். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என் நேசர் மதுரமானவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இவரே என் நேசர், இவர் மட்டும்தான் என் நேசர். ஆமே, இவருக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன், இவருக்காக மட்டுமே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். வேற வேற நேசர்களை தேடிக்கொண்டிருந்த எருசலேம் குமாரத்திகள் சொல்றாங்க, நாங்களும் உன்னோடு கூட உன் நேசரை தேடுவோம். இந்த நாட்கள்ல எதையோ தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் நம் மூலமாய் இயேசுவை தேடட்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சபை வளர்ந்தால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சபைக்குள் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை பெருக 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 தேவராஜ்யத்தின் வேலை நடந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவராஜ்யத்துக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மறுபடியும் வரப்போகிற தெய்வம், நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மை அழைத்து கொண்டு போகிறார். நாம் போகும்போது நம்மோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் வரணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்க ஒரு ஆள் உண்மையா அர்ப்பணிச்சா போதும். ஒரு கூட்டம், இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரும் நான் ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணுவேன், ஒரு ஆளை நான் கொண்டு வருவேன், ஒரு ஆளை கிறிஸ்துவுக்களை நடத்துவேன்னு சொல்லி நீங்க ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே எண்ணிக்கை டபுளா மாறும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். இதனால எனக்கு என்ன ஆதாயம்? நான் இப்படி ஆட்களை கொண்டு வரனால எனக்கு என்ன ஆதாயம்? பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆமென், ஆமென். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் இம்மையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்றேன், மத்தேயு 11:1 சீஷர்கள் கிராமங்களுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். சீஷருடைய கிராமங்களுக்கு இயேசு போனார். நீங்கள் இயேசுவுக்காக ஆத்துமாக்களை தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையானது தானாய் வந்து சேரும். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பேன். சின்ன பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, வாலிபர்கள் வேலை பார்க்குற இடத்துல, எந்த இடத்திலும் இயேசுவை நாம் அறிவிக்க முடியும். நம்முடைய அமைதி இயேசுவை வெளிப்படுத்தும், நம்முடைய சிரிப்பு இயேசுவை வெளிப்படுத்தும், நம்முடைய உதவி, சின்ன சின்ன உதவி இயேசுவை வெளிப்படுத்தும். நம்மிடத்திலிருந்து இயேசு வெளிப்படும் போது ஜனங்கள் தானாக வருவார்கள். ஆமே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஓவி இயேசு கிறிஸ்து. நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆமே, இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்போம். அவ்விடத்து மனுஷர் இயேசுவை இன்னார் என்று அறிந்தார்கள். அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை எந்த அளவுக்கு அறிந்திருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இரட்சகர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். எளிமை நிற்க முடிந்தவர்கள் நீங்கள் தயவாய் எளிமை நிற்கலாம். பெரியவங்க, வயசானவங்க, ஆமாம், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஜெப நேரம். நமக்குள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவாராக. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். அவ்விடத்து ஜனங்கள் வியாதியஸ்தரை கொண்டு வந்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக 84 வயதான அன்னாள் என்கிற விதவை தேவாலயத்திலே உட்கார்ந்து இரட்சணியத்தை பார்க்க வேண்டுமே என்று உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். வயசான சிமியோன் ரட்சிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. நம்முடைய கண்கள் எழுப்புதலை பார்க்கணுமே. நாவுகள் யாவும் இயேசுவை அறிக்கை செய்கிறதே, நம்முடைய கண்கள் பார்க்கணுமே. முழங்கால் யாவும் முழங்கால் படுகிறதே, நம்முடைய கண்கள் பார்க்கணுமே. சபைகள் நிரம்பி வழிகிறதே, நம்முடைய கண்கள் பார்க்கணுமே. நம்முடைய பிதாக்கள் தரிசித்த, நம்முடைய முற்பிதாக்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு எழுப்புதல் இந்த நாட்களை வர வேண்டுமே. அருமையான சகோதரனே, சகோதரியே, சபையே, நீங்கள் போதும். இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல் வர எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றும், என் மேல ஒரு தரிசனம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம்.
இன்னையிலிருந்து நல்ல தீர்மானம் எடுங்க. டெய்லி ஒரு ஆளுக்காகிலும் இயேசுவை அறிவிப்பேன். வாரத்தில் ஒரு நபர் ஆகிலும் அழைத்து கொண்டு வருவேன். வாரத்தில் எல்லா நாளும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். நாம செயல்பட்டால் அவர் எழுப்புதலை தர ஆயத்தமா இருக்கிறார். உங்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். எல்லாரும் 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 படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். ஆண்டவரே, தேவராஜ்யத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்கிற அந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. என் சபை வளரட்டும், தேவராஜ்யம் கட்டப்படட்டும். என் சபை வளரட்டும், தேவராஜ்யம் கட்டப்படட்டும். என் சபை வளரட்டும், தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆமென். சபை வளர 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 தேவராஜ்யம் கட்டப்படும். தேவராஜ்யம் கட்டப்படும். தேவராஜ்யத்தை கட்ட தேவராஜ்யத்தின் பங்காளிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை போல ஒரு பெரும் கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்திரீகளில் ரூபவதியே, நாங்களும் நேசரை தேடுவோம். நாங்களும் நேசரை தேடுவோம். இயேசுவை அறிய, இயேசுவை அறிந்து கொள்ள சபையோடு கூட இணைந்திருங்கள். வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானியுங்கள். நண்பர்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்காக, ஆத்துமாவுக்காக, தேவராஜ்யத்திற்காக, சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் காரியங்களை செய்வார். இந்த பள்ளத்தாக்கு எங்கோ வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். இந்த சபை ஆத்துமாக்களால் நிரம்பும். உங்க மூலமா ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி உங்க மூலமா இந்த வருஷத்துல சபையில அவன் இடையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உத்தரவாதத்தை அறிந்து உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, சபையின் வளர்ச்சிக்காக, ஜனங்களின் ரட்சிப்புக்காக அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இவங்க வாழ்க்கை சாட்சியாய் மாறட்டும். எங்க வார்த்தை சாட்சியாய் மாறட்டும். இவர்கள் அநேகரை இழுத்து கொண்டு வரட்டும். ஆண்டவரே, அநேகரை சபைக்குள்ள கொண்டு வருகிறவங்களா மாத்துங்கப்பா. ஜெபிக்கிறவங்களா மாத்துங்கப்பா. எழுப்புதல் எங்கள் மூலமாய் வரட்டும். ஆண்டவரே, அந்த கெனசரேத்து பட்டணத்தில் அவன் சுற்றுப்புறம் எங்கும் செய்தி போனது. இந்த பள்ளிக்கரணையில, இந்த தாம்பரம் பகுதியில் உடைய பிள்ளைகள் மூலமாய், இந்த திருச்சபை மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். இயேசுவே இரட்சகர் என்று அறிவிக்கப்படட்டும். அவன் திரள் ஜனங்கள் இந்த இடத்தில் வருவார்களாக. சபை நிரம்பி வழியட்டும். இன்னும் ஏராளம் ஆத்துமாக்கள், ஏராளம் சபைகள் பெருக தேவன் கிரியை செய்யுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. எங்கள் முற்பிதாக்கள் பார்த்த, தரிசித்த அந்த எழுப்புதலை நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, இந்த தலைமுறை பார்க்கணுமாப்பா. ஒரு பெரிய அசைவை, ஆமென், இந்த பட்டணங்கள் அசைவதை இந்த சபை பார்க்கட்டும். ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வரட்டும். உடைய ராஜ்யத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபையோடு இணைந்து உண்மை உத்தமாய் இணைந்திருக்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாம மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.